பிஸ்னஸ் ஸ்டடீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி கொஷின் வந்து இப்போ சால்வ் பண்ண போகிறோம். மம்தான்னு ஒரு பொண்ணு என்ஐவிஎஸில் இருக்குது. அந்த பொண்ணு வந்து எக்ஸாம்ஸ் முடிச்சிருச்சு. இப்போ அந்த பொண்ணு அந்த என்ஐவிஎஸ் புக்ஸ் வந்து மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்காது. ஓகே, ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட புக்கு இருக்குது. அந்த பொண்ணுக்கிட்ட அவளுடைய ஃப்ரெண்டு வந்து புக்ஸு கேட்குறா, எனக்கு இந்த புக்ஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த பொண்ணு இந்த மார்க்கெட்டில் இந்த புக்கு இல்லை, ரேராக தான் கிடைக்குது. ஓகே, இந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டா, 1000 ரூபா ப்ராஃபிட் வச்சு கொடுத்துட்டா. இப்போ இந்த ஆக்டிவிட்டி பிஸ்னஸா அப்படின்னு சொல்லிட்டு என்ஐவிஎஸில் கொஷின் கேட்பாங்க. என்ஐவிஎஸில் பிஸ்னஸ் ஸ்டடீஸ் 10th 12th ஆக்டிவிட்டி பேஸ்டு கொஷின்ஸ் நிறைய வருது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஐசோலேட்டட் ட்ரான்சாக்ஷன். இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணு ஒரு வாட்டி தான் சோல்வ் பண்ணுது. ஒரு வாட்டி கொடுத்தா அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிடையாது. ரெகுலராக கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கணும், ப்ராஃபிட் மோட்டிவ் இருக்கணும். ஓகே, இதே விஷயத்தை அவங்க ரிப்பீட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட புக்ஸ் கிடையாது, ரேர் புக்ஸு. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்தில் எல்லா நாளும் கிடைக்காத ப்ராடக்ட்டை வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்க. சரியா? நன்றி, வணக்கம்.